வணக்கம் தம்பி. வாங்க வாங்க. என்ன எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வந்திருக்கீங்க? தம்பி, நீங்க இந்த ஊருக்கு வந்த பிறகுதான் அடுப்புல சோறும் எங்க முகத்துல சிரிப்பும் குறையாம இருக்கு. தம்பி, எனக்கு 5 பொண்ணுங்க. மூத்தவளுக்கு 25 வயசாச்சு. இன்னும் கல்யாணம் முடியல. ஆனா இப்ப நம்பிக்கை வந்திருக்கு. பொண்ணுக்கு நல்ல இடமும் வந்திருக்கு. எல்லாம் நீங்க வந்த நேரம் தான். அதனால நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மில்லு கட்டலாம்னு முடிவு பண்ணி இருக்கிறோம். அதுக்கு நீங்க சரின்னு சொல்லணும். மில்லு கட்டிட்டோம்னா வெளியூர் விவசாயிகிட்ட இருந்து கரும்பு வாங்கி வியாபாரத்தையும் பெருக்கலாம், எத்தனையோ பேருக்கு வேலையும் கொடுக்கலாம். இது எங்க ஆசை. மில்லு கட்டுறதுக்கு அரசாங்கத்துல கடன் வாங்கணும். முதல்ல அதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். உங்க பக்கபலம் இருந்தா எதையும் சாதிச்சுள்ள தம்பி. ரொம்ப சந்தோஷம். மற்ற ஏற்பாடுகள் நான் பாத்துக்கிறேன். அப்ப நாங்க போயிட்டு வரோம் தம்பி. வணக்கம். வணக்கம். உங்களுக்கு பக்கபலமா இருக்கிறதா சொன்னீங்களே சக்கரை தேவை. அவன் இந்த மாதிரி நேரத்துல வரமாட்டானே. ஆபத்து நேரத்துல தவிக்க விட்டுட்டு போறவன் ஆம்பளை இல்ல. நான் அப்படி இல்ல. இங்க நீ பேசுறதெல்லாம் கேட்டேன். இப்ப நான் ஒன்ன கேட்கிறேன். மில்ல திறக்கிறேன்னு சொன்னியே, எப்படி திறப்ப? அது நீயும் வையாபுரியும் சேர்ந்து நடத்தின மில்லு. அதை நீ மட்டும் நினைச்சா திறக்க முடியாது. அவர் ஜெயில இருக்கிறதே உன்னாலதான். உன்னோட முடிவுக்கு அவர் நிச்சயம் ஒத்து வர மாட்டார். அப்புறம் எப்படி மில்ல திறப்ப? அவன் காலில் வந்து மன்னிப்பு கேட்பேன். அவன் எங்க ஊருக்காரன். அவங்கிட்ட தோத்தான்னு தோப்பனே தவிர தெற்கே இருந்து பஞ்சம் பழைக்க வந்த வாங்கிட்ட தோக்க மாட்டேன். என்னையா தெக்க மேக்கன்னு? நாம எல்லாருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தாயா. இப்படி தமிழனுக்குள்ள தமிழ் ஒற்றுமை இல்லாதனாலதான் போராடமெல்லாம் தமிழை உத வாங்கிக்கிட்டு இருக்கான். சரி, வையாபுரி காலில் விழுந்து மில்ல திறக்கிறேன்னு வச்சுக்க. இவங்க தோட்டத்துல விளையிற கரும்பு உனக்கு கொடுக்கணுங்கிறதானே ஒப்பந்தம். இவங்க கரும்பு போடாம கரும்புக்கு பதிலா கம்பு போட்டா என்ன பண்ணுவ? சோளம் போட்டா என்ன பண்ணுவ? வெங்காயம் போட்டா என்ன பண்ணுவ? கரும்பு தவிர வேற எதுவும் போடக்கூடாதுன்னு நீ ஒப்பந்தம் போடல. அப்படி போட்டா விளைய விட மாட்டேன், அழிச்சிடுவேன். போட்டாதானே அழிப்ப. நாங்களே எதுவும் போடாம வெறும் நிலமா விட்டுட்டா என்ன பண்ணுவ? விளையிறது கரும்புன்னு தான் நீ ஒப்பந்தம் பண்ணிருக்க. கண்டிப்பா கரும்பு மட்டும் தான் போடணும்னு நீ ஒப்பந்தம் பண்ணல. விளைச்சல் இல்லாம வெறும் நிலமா போட்டா வெறும் வயத்தோட தான் அலையணும், பட்டினி கிடந்து சாகணும். ஏழைகளுக்கு வயிறு மட்டுமல்ல, கை இருக்கு, கால் இருக்கு, மனசுல தெம்பு இருக்கு. கூலி வேலை செஞ்சு பழப்போம். உன்ன மாதிரி கொள்ளையடிச்சு பழைக்க மாட்டோம். போலீஸ்ல புகார் கொடுப்பேன்னு சொல்லி மிரட்டினியே, சட்டம் உனக்கு மட்டும்தான் தெரியும் நினைக்காத. நம்ம நாட்டு சட்டத்தை புத்திசாலித்தனமும் சாமர்த்தியமும் பணமும் செல்வாக்கு இருந்தா யாரு வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் வளைக்கலாம். முதலாளி, வெள்ளம் காய்ச்சறோம் நம்மள இந்த காய்ச்சி காய்ச்சறான். கடைசியா ஒண்ணு சொல்றேன். கையெழுத்து போட்டு கொடுத்தவங்க நிலத்துல விளையிற கரும்பு தான் உனக்கு கொடுக்கணும். இவர் நிலத்தை இவர் மனைவி பேருக்கு மாத்திரம் என்ன பண்ணுவேன்? இவர் நிலத்தை இவர் மக பேருக்கு மாத்திரம் என்ன பண்ணுவேன்? மருமகன் பேருக்கு மாத்திரம் என்ன பண்ணுவேன்? செத்து போன தாத்தா பேருக்கு மாத்திரம் என்ன பண்ணுவேன்? என்ன பாக்குற? இந்த நாட்டுல செத்து போனவன்லாம் வந்து ஓட்டு போடுறப்போ செத்தவனுக்கு நிலம் இருக்க கூடாதா? அதையும் செய்ய முடியும். இவ்வளவு இவங்க நிலத்தை வேற யாருக்காவது வித்துட்டா என்ன பண்ணுவ? இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒப்பந்தத்துல இல்ல. புரியுதா? சக்கரை பாயிண்ட் தான் கரெக்ட். தம்பி, ஏழைங்களை ஏமாத்தி பிழைக்கிறவன் என்னைக்குமே ஏமாத்தி பிழைக்க முடியாது. எங்களுக்காகவும் ஒருத்தன் வருவான். எங்களை இழைத்த வாயனாக்கிற உங்க இடுப்ப உடைக்கிறதுக்கு. இப்ப எங்களுக்காக தம்பி சக்கர தேவன் வந்திருக்கு. இனி என்ன நடக்குதுன்னு பாரு. ஏன்பா சக்கர, உண்மையிலேயே உனக்கு இங்கிலீஷ் தெரியாதா? இங்கிலீஷ்ல 4 எழுத்து தான் தெரிஞ்சுக்கிட்டான். அதுவும் சமீபத்துல இங்க வந்துதான். என்ன 4 எழுத்து? அது முதல் எழுத்து எல் வருது, அதுக்கப்புறம் ஓ வருது, அதுக்கப்புறம் வி வருது, கடைசியா ஈ வருது. அப்படின்னா அப்படி அது எனக்கு தெரியும், கொஞ்சம் கூத்தமா இருக்கு. பெரியவர்கிட்ட கேளு. ஐயா, அப்படின்னா என்னையா? எனக்கும் தெரியும், ஆனா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு பழைய நினைப்பெல்லாம் வந்துடும். அப்ப அவரும் சொல்ல மாட்டாருன்னா அப்புறம் யாருதான் சொல்றது? இங்க இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒரே ஆளு சரசு தான். அவகிட்ட போய் கேளு. ஐயா, நான் சொன்னதே தான் அவரும் சொல்ல போறாரு. தாத்தா சொன்னாலும் போய் கேளு போ. அது என்ன எல் போய் கேளு போன. நீங்க தாத்தா உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்டு சொன்னார். என்ன விஷயம்? அது என்னமோ எலவோவி அப்படின்னா என்ன? எலவோவியா?
இது தாத்தா கேட்க சொன்னாங்களா, நீங்களா கேக்குறீங்களா? தாத்தா தான் கேட்க சொன்னாரு. தாத்தாவே கேட்க சொன்னாரா? ஆமா, இப்ப எனக்கும் தெரிஞ்சுக்கன்னு ஆசையா இருக்கு. என்ன? LOVனா லவ். அப்படின்னா? அப்படின்னா காதல். காதலா? ஐயோ, நம்ம விஷயம் தாத்தா தெரிஞ்சு போச்சா? நான் வரேன். ஆமா, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே பார்க்க வந்தீங்க? ஆமா, உன் உடம்புக்கு என்ன? இவ்வளவு மருந்து சாப்பிடாம வச்சிருக்க? வந்திருக்கிற வியாதி இந்த மருந்துக்கெல்லாம் கட்டுப்படாது. வணக்கம் தாத்தா. வணக்கம் தாத்தா. என்னப்பா இது? நான் என்னமோ புதுசா வெளியில இருந்து வந்திருக்கிற ஆளு மாதிரி வணக்கம்னு சொல்றீங்க, வாங்கன்னு சொல்றீங்க. என்ன விஷயம்? என்னம்மா சரசு, உனக்கு உடம்பு சரியா போச்சா? சரசு, ஐயோ ஆத்தா. இறப்பா சரசு, டேய் நீ எங்கடா இங்க? நீ எங்க இங்க? நான் சரச பார்க்க வந்தேன். அப்படிதான் சக்கரையும் சரச பார்க்க வந்துச்சு, என்னமோ கேட்க வந்துச்சு. அப்படித்தானேப்பா? பட்டம்மா, சீக்கிரமா ஒரு முகூர்த்த நாள் பார்க்க வேண்டியதா. சக்கரையும் சரசும் ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கிறாங்கன்னு எனக்கும் ரொம்ப நாளாவே தெரியும். ஐயா, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசியா? அது சரிம்மா, ஆனா வையாபுரிய எப்படி சம்மதிக்க வைக்கிறதுன்னு தான் புரியல. ஐயா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல அடங்காத காலையெல்லாம் அடக்கிறவன் எங்க தானம். உங்க பேரன் வையாபுரிய பக்குவமா பேசி சரி பண்ணிட மாட்டா? ஏன் இப்ப சிரிக்கிறீங்க? நீங்க பேசுறது நாங்க எல்லாம் கேட்டு இருந்தோமே. நான் தனமே வந்துருச்சேன். வாங்க அவர்கிட்ட பேசுங்க. வாங்க வாங்க வாங்கய்யா. ஒரு 3 டீ தர முடியுமா? காசு இருக்கா? காசு இருந்தாதான் நாங்க நல்ல கடையில் போய் குடிச்சுக்கோமே. எழுதி வச்சுட்டு தர மாதிரி ஒண்ணும் இல்லையா? இப்ப எழுத சொல்லுவேன். இப்ப எழுத அப்படியே வச்சுக்க சொல்லுவேன். காசு இருந்தாதான் டீ. அப்ப எங்க மேல நம்பிக்கை இல்லையா? எந்த நாயா இருந்தாலும் காசு கொடுத்தாதான் டீ. அப்ப கொடுக்க மாட்டேன். அப்பவும் இல்ல, இப்பவும் இல்ல, எப்பவும் இல்ல. மரியாதையா போறீங்களா? எச்சத்தண்ணி ஊத்துவா போங்கடா. யோ, சீக்கிரம் டீ போடியா. இரியா, இப்பதானே பாலை ஊத்திருக்கேன். காய வேணாமா? இந்தாங்க, நேத்து காசு இல்லாம டீ கொடுக்க மாட்டேங்கல்ல, நீ காசோட வந்திருக்கேன், போடுங்க. நீ போன் பண்றியா? எப்படி இருக்க போகுதோ? ஓஹோ நடக்கையா? டீ போடு. அப்படி சாப்பிட்டு பழக்கம்ல, தனித்தனியா சாப்பிட்டு தான் பழக்கம். டீ தூள போடு. தனித்தனியா? இப்படி எல்லாரும் சாப்பிட்டா எனக்கு வேலை மிச்சமாச்சா? பாலு இந்த சுடு தண்ணி. என்னடா அவனுக்கு சொல்லுங்கடா, என்னாச்சு? அதை குடிச்ச உடனே இப்ப கிடந்து துடிக்கிறான். விசங்கலத பாலா முதல் ஐயோ, நல்ல பாலத்தானே கொடுத்தேன், இப்படி ஆயிடுச்சு. உனக்கு ஒண்ணும் ஆகல? என்ன ஆகல? இப்ப உருண்டு பிறண்ட. அது நீ சீனி தனியா, டீ தூள் தனியா, பால் தனியா குடுத்தியா? அதெல்லாம் டீ ஆக வேணாமா? அதான் உருண்டு பிறண்ட டீ ஆயிடுச்சு. பாவியா? நேத்து டீ கேட்டு எழுதி வைக்க சொன்னங்காட்டுக்கு எழுதி வைக்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு எங்க பேரை சொல்லி நஷ்ட கணக்குல எழுதி வை. அட பாவிங்களா, கவுத்துட்டீங்களா? ஐயோ, ஆமா, என்னையே சந்தை கூட்டிட்டு வந்தீங்க? சேலை எடுத்து கொடுக்கத்தான் கூட்டிட்டு வந்தேன். நெசமாவா? ஆமா, கட்டின புடவை எத்தனை நாள் தான் கட்டிக்கிட்டு இருப்ப, அதான் கூட்டிட்டு வந்தேன். ஏமா, இதுல ஏதாவது பிடிச்சிருக்கா? ஓ சரி. இந்த மஞ்சள் புடவை உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு. என்னடா அது காலில் சக்கரத்தை கட்டி போயிட்டு இருக்கு? இங்க பாரு, இந்த கடையில ஏதாவது எடு. பூரா சேலை விலை வசந்தம் இல்லைன்னு வந்துங்க. உங்களுக்கு என்ன விலையில வேணும்? விலையை பத்தி ஒண்ணும் இல்ல, தரம் நல்லா இருக்கணும். இத பாருங்க, இது கோழியரு, இது சிப்பானு, இது சப்பானு, வெளிநாட்டு புடவை. கையில போட்டா சுருங்குமா? என்னங்க அப்படி கேட்டீங்க? இந்த பாரு, சும்மா இருக்க மாட்டியா? யோ, அந்த 4 சேலையை கட்டு. எவ்வளவு? 850.
சரி கட்டு. வா போலாம். நெல்லு வளையல் போட்டுக்க. இல்ல வேணாம். போட்டுக்கமா. வளையல்கார வளையல் போடு. கை நீட்டுமா? கை நீட்டுமா? படிச்சிட்டியா? வேற போடு. ஐயோ மறுபடியும் உடைச்சிட்டியா? வளையல் போட தெரியாதவனால எதுக்கே கடை வச்சிருக்கிறீங்க? வீட்டுல சும்மா இருக்கும்போது பொண்டாட்டி போட்டு பழகணுங்க. யாரு பொண்டாட்டிக்கு? தப்புதான் கேட்டது. கொண்டா நானே போட்டேன். அப்ப நீங்க போதையில இருக்கீங்க, பொறுப்பா நடந்துக்கணும். இல்ல சத்தியமா நான் தண்ணி அடிக்கவே இல்ல. தண்ணி அடிக்கலையா? அப்ப எந்த வேலையும் ஒழுங்கா செய்ய மாட்டீங்க, பேசாம இருங்க. தண்ணி அடிச்சாலும் தப்புங்கிறானுங்க, அடிக்கலனாலும் தப்புங்கிறானுங்க. கை நீட்டுமா? நீயே போட்டுறியா? இல்ல போடு போடு. சக்கரை எல்லாருக்கும் பலகாரம் கொடுக்க சொல்லு. சரி. பொண்ணு முறுக்கு இருக்கு, வடை இருக்கு, எப்படியாவது இத குடிச்சாகணுமே. ஐயோ இத நம்ம மட்டும் குடிச்சோம்னா நம்ம ஆளுங்க எப்படியாவது காட்டி கொடுத்துருவானுங்க. என்ன பண்றது? காட்டி கொடுக்கறவனதான் கூடவே இருக்கிறானுங்களே. இவனுங்களையும் குடிக்க வச்சிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்ப இவனுங்களை எப்படி கவுத்துறோம் பாரு. அட அப்ப இங்கதான் இருக்காரு. என்னங்க போய் இது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏப்பு சாராய பாட்டு மேல சட்டையை போட்டு தாட்டுறீங்க. ரகசியம் நம்ம ஆளுகானங்காட்டிக்கு நான் சொல்றேன். வெளியாளுகளுக்கு தெரிஞ்சா ஊருக்குள்ளார் நிறைய குடிக்காரன்னு உருவாயிருவானுங்க. முந்தானை முடிச்சல குழந்தையை தாண்டி குழந்தை எடுத்தாலே அது மாதிரி சட்டையை கழட்டி சாராய பாட்டில் மேல போட்டு தான்னு வச்சுக்க. சாராய சத்தியத்துக்கு கட்டுப்படும், சத்திய சாராயத்துக்கு கட்டுப்படும். நமக்கு மப்பு வந்த மாதிரி இருக்கும், மத்தவங்களுக்கு அது தெரியாத மாதிரி இருக்கும். நம்ப முடியலையா? அப்போ நம்ப மாட்டோம். வயசுக்கு 2 பாட்டில் சாராயம் காலியா இருக்கு. நான் தான் குடிச்சேன். வாசம் அடிக்குதா? இல்லையே. 3வது பாட்டில்
எவனும் பாட்டில கை வச்சிடாதீங்க, குடிச்சிட்டு வந்துடுறேன். ஏன்டா அழுகுறேன்? அப்பு இவ்வளவு நாள் இந்த ரகசியத்தை சொல்லவே இல்லையே. சட்டை போடாதனுக்கு இந்த ரகசியத்தை சொல்றீங்களே. சட்டை போடலன்னா என்னடா, வேச்சு கட்டி இருக்கிறீங்கல்ல, அதை கழட்டி வச்சிரு தாண்டு. அப்படியா? அப்பு அப்பு காந்தாரி அம்மா. அப்பு இரு, சக்கரை தேவனை பார்த்துட்டு வர்றேன். நான் தான் கிழங்கு மாதிரி நிக்கிறேன்ல. என்னாச்சு? இடுப்பு வலிக்குது, நீ மட்டும் கோயிலுக்கு போயிட்டு வா. டேய் ஏண்டா, அப்பு போய் கூட்டிட்டு வாடானா, நீ சேர்ந்து போய் தண்ணி அடிச்சிட்டு வரியா? தேங்க்ஸ் ப்ளீஸ். ஏசு சொன்ன மாதிரி இன்னொரு கண்ணத்தை காட்டுறாரு. ஏண்டா என்கிட்டயே தத்துவம் பேசுறியா? குட் நைட். உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. அண்ணே நீங்களாவது வாங்க. போச்சுடா.